Praise God. Hallelujah. கர்த்தர் நல்லவர். Amen. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு சில நிமிடங்கள் கூட கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். முடிந்தவர்கள் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று ஹல்லேலூயா கொஞ்சம் மானிட்டர் வைங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். கீபோர்ட் லைன் கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, கிருபை. Jesus. Thank you Lord. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நீங்க மட்டும் சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. என் இயேசுவே ஓ இதை விடவும் வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் இந்த வார்த்தையை சொல்லும் போதே இருதயம் மகிழுது? ஆண்டவரே, எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்மை சொந்தமாய் கொண்டிருப்பதப்பா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாடி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. பாடுங்க. புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே. கமான், கைகளை உயர்த்தி. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. இயேசுவே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நேர்வழியாய் என்னை நடத்தினீர், நீதியின் பாதையில் நடத்தினீர். பாடுங்க. நேர்வழியாய், சந்தோஷமாய் சொல்லி பாடுவோம். நீதியின் பாதையில் நடத்தினீர், காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல் காத்திட்டீர். காரியம் வாய்க்க செய்தீர், என்னை கண்மணி போல். கைகளை உயர்த்தி பாடுவோம். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. சத்தமாய். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர். பாருங்க. பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாத கரம் நீட்டி தாங்கினீர்,
மகிழ வைத்தீர். பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. ஹல்லேலூயா. என் இயேசுவே, என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. கரங்களை அசைத்து ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. கையை தட்டி பாடுவோம். எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, தந்தீரையா. சொல்லுங்க. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனாரே, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாரே, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர், நீ சர்வ வல்லவரப்பா. ஹல்லேலூயா. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க. உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். காரணம், ராஜா நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த, ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Glory be to Father. Hallelujah. We bless your name. Hallelujah. இயேசுவே, என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. என் இயேசுவே, உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் இல்லையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. துதியின் சத்தத்தை உயர்த்தி, ஸ்தோத்திர சத்தங்களை உயர்த்தி, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்ற நிச்சயம் உள்ளவர்கள் ஆர்ப்பரிப்போடு, முழு பலத்தோடு, சத்தமாய், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது. 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிற நம் தேவனை போல் வேறொரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபையுள்ளவர், உண்மையுள்ளவர், நன்மை செய்கிறவர், எளியவனை மறக்காதவர், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர், எளியவனை குப்பையில் இருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா.
அளவில்லா ஸ்நேகத்திற்காய். எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆராதிக்கும் போது எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, ஆராதிக்கும் போது என்ன மனநிலைமையில இருக்கணும்னா, நானும் இயேசுவும் மட்டும், நானும் இயேசுவும் மட்டும். இந்த எண்ணம் இருந்தா மட்டும்தான், ஐயோ இவங்க எப்படி பார்க்கறாங்களோ, இவங்க எப்படி நினைக்கிறாங்களோ, அந்த எண்ணம் இல்லாம ஆராதிக்க முடியும். நானும் இயேசுவும் மட்டும். ஹல்லேலூயா. எப்படி 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா ஸ்நேகத்திற்காய். நன்றி நன்றி ராஜா, அளவில்லா ஸ்நேக. உங்க சத்தம் மட்டும் உயரட்டும். இயேசுவே இயேசுவே, சத்தமாய் இயேசுவே, ஜீசஸ் இயேசு. ஹே பாலகமதர ரட்டரரல ரதரரா, ஹே மம்ரோ சத்தரரா. இருதயத்திலிருந்து சத்தம் எழும்பட்டும். நன்றி நன்றி ராஜா, அளவில்லாத அளவில்லா ஸ்நேகத்திற்காய். நன்றி நன்றி ராஜா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி அவரை துதிக்கும் புது பாடலை என் நாவிலே தந்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. பயங்கரமான குழி, உளையான சேற்று. ஆமென். யாருமே இந்த ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆமென். எருசலேமிலிருந்து எரிகோவை நோக்கி ஒருவன் போய்கொண்டு இருக்கும் போது கள்ளர் கையில் அகப்பட்டு குற்றுகிறாய் விடப்பட்டான். நெருங்கி வர வேண்டியவர்கள் எல்லாம் பக்கமாய் விலகி போன போது ஒரு சமாரியன் அங்கே வந்து அவனை கண்டு மனதுருகி அவனை சேர்த்து கொண்டு அவனை பராமரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் எவ்வளவு நல்லவராய். நம்முடைய ஆரம்பத்தை எண்ணி பார்த்தால் தெரியும். விசாரிக்க யாரும் இல்லை, தூக்கிவிட யாரும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் என்னை தேடி வந்தார் என்று சொல்லுகிறவர்கள் நன்றியோடு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. எளியவனை குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து அவர் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியது. தூளில் இருந்து உயர்த்தி நீர் தூக்கி என்னை நிறுத்தி நீர் துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. தூளிலிருந்து உயர்த்தி நீர் தூக்கி என்னை நிறுத்தி நீர் துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. சேர்ந்து பாடுவீங்களா? தூளில் இருந்து உயர்த்தி நீர் தூக்கி என்னை நிறுத்தி நீர் துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுங்க. தூளில் இருந்து உயர்த்தி நீர் தூக்கி என்னை நிறுத்தி நீர் துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க மட்டும் பாடுங்க. தூளில் தூக்கி என்னை நிறுத்தி நீர் தூக்கி என்னை நிறுத்தி நீர் துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நாம் எடுக்கப்பட்ட ஸ்தானத்தை மறக்கவே கூடாது.
சவுலுக்கும் தாவீதுக்குள்ள வித்தியாசம் என்னவென்றால் இதுதான். சவுல் தான் நிறுத்தப்பட்ட ஸ்தானத்திலிருந்து பார்த்தான். அப்படி பார்த்ததுனால தான் அவனால் தாங்க முடியல. எனக்கு 1000, தாவீதுக்கு 10,000 கொடுத்தாங்களா, அவனால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஆனால் தாவீது அப்படி இல்லை. தேவன் தன்னை நிறுத்தின ஸ்தானத்திலிருந்து பார்க்காமல் தான் எடுக்கப்பட்ட நிலையிலிருந்து பார்த்தான். எனவே தான் சங்கீதங்களில் எழுதி இருக்கிறார், ஆட்டு தொழுவங்களிலிருந்து என்னை எடுத்தார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி துள்ளி குதித்து அவன் தேவனை மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிறதை மீகாள் அற்பமாய் பார்த்தபோது தாவீது சொல்றாரு, உனக்கு தாவீத ராஜாவா மட்டும்தான் தெரியும், ஆனா அவருக்கு அப்படி அல்ல. நான் ஒண்ணும் இல்லாம இருந்தேன், எதுவுமே இல்லாம இருந்தேன். அப்படிப்பட்ட தாவீதை யாருக்குமே பிடிக்காது. இன்னைக்கு ராஜாவானதுனால நீ என்னை நேசிக்கிற, ஆனா நான் ஒண்ணு இல்லாம இருந்த போது அவர் என்னை நேசித்தார். அவர் என்னை இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். இன்னைக்கு உலகம் எதங்க வச்சு நேசிக்குது? ஏதோ நம்ம கிட்ட இருக்கிறத வைத்துதானே. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உலகம் நம்மிடத்தில் உள்ளதை பார்க்கும் போது அவர் மட்டும்தான் நம் உள்ளத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆரம்பத்தை மறக்கவே கூடாது. நிறுத்தப்பட்ட இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு பொசிஷன்ல வைத்திருக்கலாம், ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கலாம், ஏதோ ஒரு நிலையில வைத்திருக்கலாம். ஆனா இது எதுவுமே இல்லாம, ஒண்ணுமே இல்லாம, ஒரு கண்ணு முன் பேரில் இரக்கமா இருக்கவில்லை. அந்த நிலையில் இருந்த போதும் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தே, ஆதலால் காருண்யத்தால் இழுத்து கொண்டேன் என்று சொன்ன அந்த அன்புக்கு நிகரான அன்பு வேறு இல்லைன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருதயத்திலிருந்து சொல்வீங்க, தூளில் இருந்து உயர்த்தினீர். பவுல் சொல்றாரு, நாங்க எப்படி இருக்கிறோம் தெரியுமா? இப்பொழுது எல்லாரும் துடைத்து போடுற அழுக்கை போலானோ. எல்லாரும் தொடச்சு போடுற அழுக்கு இல்ல, அவன் அழுக்கெல்லாம் தொடச்சு போடுறது மாதிரி எங்களை எல்லாரும் ட்ரீட் பண்றாங்க. ஆனாலும் அதை நினைச்சு நாங்க ஒரி பண்ணல. ஏன் தெரியுமா? இந்த கனமான சேவைக்கு அவர் எங்களை அழைத்திருக்கிறார். ஞானிகள் 1000 இருந்தும் இந்த பைத்தியத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். பலமுள்ளவர்கள் அநேகர் இருந்தும் இந்த பலவீனமானவரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பார்வையில, ஆமென், கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன் என்று ஏசாயா சொல்லுகிறார். ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் நம்ம எவ்வளவு அழகாய் பார்க்கிறார். ஆமென். உலகம் நம்ம ஷேப்பை வைத்து நேசிக்கும் போது இல்ல, நம்ம ஷேப்லெஸ்ஸா இருந்தோம், ஒண்ணுமே இல்லாம இருந்தோம், கருவா இருந்தோம். அப்பொழுதே அவருடைய கண்கள் அல்லவோ நம்மை கண்டது. எவ்வளவு நல்ல தேவன். நம்முடைய ஆரம்பம் தூளு தூசி. குப்பையிலிருந்து ஒருத்தனை உயர்த்தணும்னா அவன் குப்பையில தூக்கி போடப்பட வேண்டும். உலகம் நம்ம வேஸ்ட் நினைச்சு தூக்கி போட்டாங்க. ஆமா, அற்பமா எண்ணினதுனால தூக்கி போட்டாங்க. அவர் ஆலயமா எண்ணினதுனால தூக்கி எடுத்தார். நான் தூக்கி எடுக்கப்பட்டவன் சொல்றவங்க மாத்திரம் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா. கண்களை மூடி அப்படி கைகளை உயர்த்தி பாடுவோம். தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி நிறுத்தினீர், துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர், நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். பாடுவீங்களா? காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர், நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர்.
வைத்தீர். அல்லேலூயா. கைகளை அசைத்து பாடுவோம். தோளிலிருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நிந்தை சொற்கள் நீக்கிட இரக்கத்தை விளங்கச் செய்தீர். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம் செய்தீர். நிந்தை சொற்கள் நீக்கிட இரக்கத்தை விளங்கச் செய்தீர். நிந்தித்தோரின் கண்கள் முன்னே நினைத்தீரா அற்புதம். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நித்தியரே நிரந்தரமே நீதியால் நிறைந்தவரே. நித்தியரே நிரந்தரமே நீதியால் நிறைந்தவரே. தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து பாடு. கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுங்க. தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர், துதித்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். தாழ்த்துகிற ஆண்டவரே, தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே உட்கார்ந்து கொள்வோம் தேவ சமூகத்தில். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாள் பேசும்படி கர்த்தர் சிந்தையிலே கொண்டு வந்த வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசுவாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஹல்லேலூயா ஆமென். இந்த பைபிள் கொடுக்கிறது மாதிரி நம்பிக்கை வேற எதுவும் கொடுக்காது. ஆண்டவர் கொடுக்கிற மாதிரி நம்பிக்கை வேற யாருக்கும் கொடுக்கவும் முடியாது. இந்த காலேஜெலாம் படிக்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்க. நம்பர்ஸ் ஜாஸ்தியாக பிள்ளைங்க அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபில்டர் பண்ணுவாங்க. எப்படி ஃபில்டர் பண்ணுவாங்கன்னா, முதல்ல சொல்லுவாங்க 80% மேலே அப்படிம்பாங்க. அதுலேயும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு அடுத்து சொல்லுவாங்க இதுவரை அரியரே போடாமல் பாஸ் ஆனவங்க இருப்பாங்கன்னு அவங்களுக்கு. இப்படி ஒவ்வொரு கண்டிஷன் வைக்க நிறைய பேர் அவுட் ஆயிடுவாங்க. இப்படி அவுட் ஆகிறாங்க, இப்படி கண்டிஷன் வைக்கிறாங்கன்னு சொல்லும் போதே பாதி பேருக்கு நம்பிக்கையே போயிடுது. ஆமே. ஆனால் இந்த பைபிளுடைய விசேஷம் எப்படின்னா, உலகத்தில் வந்து யூதனை பிரகாசிப்பிக்கிற, உலகத்தில் வந்து லேவியை பிரகாசிப்பிக்கிற, உலகத்தில் வந்து ஒழுக்கமாய் வாழ்கிறவர்களை பிரகாசிக்கிற, உலகத்தில் வந்து நல்ல படித்தவனை பிரகாசிக்கிற, இப்படி ஒரு குறிப்பிட்ட கூட்டத்திற்கு என்று மட்டும் சொல்லாமல், ஆமென், எந்த மனுஷனையும்,
ஹல்லேலூயா. இந்த வேதம் படிக்கும்போது நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து யார் கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கு சொன்னீங்க யாராருக்கெல்லாம் எப்படி இருக்கலாம். ஆமென். உங்க மேல அக்கறை உள்ளவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ள விரும்புறீங்களா? இந்த பரிசுத்த வேதாகமத்தை படியுங்கள். ஹல்லேலூயா. நீங்க இந்த பைபிளை வச்சு நீங்க பர்சனலா அவர் பாதத்தில் இருந்து படிச்சீங்கன்னா உங்களால ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். என்ன? என் ஒருவனுக்காக எழுதப்பட்ட புத்தகம் என்று உங்களால் இதை மாதிரி நம்முடைய லைஃப்பை பிரதிபலிக்கிற வேறொரு புத்தகம் கிடையாது. கடந்த நாளில் இதை எண்ணி அதிகமாய் ஆண்டவரை துதிக்க வைத்தார். 40 பரிசுத்தவான்களை கொண்டு ஏறக்குறைய 1500 ஆண்டுகள் இந்த வேதாகமம் எழுதி முடிக்கப்பட்டது. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நீங்க எந்த பகுதியை எடுத்து படித்தாலும் உங்களோடு அவர் பேசி கொண்டிருப்பதை உங்களால் உணர முடியும், உங்களால் காண முடியும், உங்களால் அனுபவிக்க முடியும். வாழ்க்கை இந்த வசனம் தான் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. வாட் இஸ் நெக்ஸ்ட்? என் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் நான் எப்படி எடுத்து வைக்கணும், எங்க எடுத்து வைக்கணும்? இந்த வேதத்தில் கர்த்தர் நமக்கு அழகாக எழுதி கொடுத்திருக்கிறார். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போதே வழி இதுவேங்கிற சத்தம் நம் காதுகளில் கேட்கும்படி செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான 4 சுவிசேஷங்களிலே இந்த யோவான் சுவிசேஷத்தில் அவரை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து ஒரே லைன்ல சொல்லிட்டார். எப்படி சொல்லிட்டாருன்னா, அதனுடைய 11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். மார்க்கு சுவிசேஷத்தில் அவருடைய ஊழிய ஆரம்பத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. மத்தேயு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷத்தில் இயேசுவின் பிறப்பை குறித்ததான காரியங்கள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவானை கொண்டு ஆவியானவர் எழுதும்போது இயேசுவின் பிறப்பை ஒரே லைனில் எழுதிட்டார். எப்படி எழுதுறாங்கன்னா, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் வந்தார் என்று சொல்லும்போது அவர் ஏற்கனவே இருக்கிறார் என்று அர்த்தம். அதுதான் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி பூமியிலே இறங்கி வந்தது. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து அவர் எதுக்கு வந்தாரா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. எந்த ஒரு மனுஷனையும் பிரகாசிப்பிக்க தேவனால் கொடும். இன்னும் சொல்லணும்னா, எந்த ஒரு மனிதனையும் எந்த நிலையில் இருக்கிற ஒருவனுக்கும் வாழ்வு கொடுக்க, அவனுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப, அவனுடைய வாழ்க்கையை பிரயோஜனம் உள்ளதாய் மாற்ற, அவனுடைய வாழ்க்கையை அநேகருக்கு பயனுள்ளதாய் மாற்ற, அவனுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு மகிமையாய் மாற்ற, ஆமென், அவனுடைய வாழ்க்கை எல்லா கண்களும் கண்டு எல்லா காதுகளும் கேட்டு ஆச்சரியப்படத்தக்கதாய் மாற்ற தேவனால் கூடும். தாவீது சொல்றாரு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் தேவனால் கூடும். என்ன கேட்ட நான் சொல்லுவேன், அதுக்கு நான் சாட்சின்னு சொல்லுவேன். ஆமா, இன்னைக்கு நான் பாடுறதையும் பேசுறதையும் நீங்க பாக்குறீங்க. ஆனா பாடவும் தெரியாதவனாய் பேசவும் தெரியாதவனாய் இருந்தேன் என்று சொன்னா எத்தனை பேர் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமாம், எனக்கு பாட தெரிலன்னு சொல்லி என்னை வேஸ்ட்டுன்னு சொன்னாங்க. ஆமாம், எனக்கு பாட தெரிலன்னு சொல்லி நான் அழுதேன். நான் சரியா பேசிட மாட்டேன் யாருக்கிட்டையும். ஆமாம், என்னால் ஒரு 2 மார்க் கொஸ்டின் கூட படிச்சுட்டு போய் எழுத தெரியாது. நான் படிச்சுட்டு போனாலும் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்தா தெரிஞ்சதும் மறந்துடும். இதுதான் என்னுடைய ரியாலிட்டி. ஆமாம், ஆனால் ஆண்டவர் அவருடைய பர்பஸுக்காக தெரிந்தெடுத்த பிறகு ஆமாம், என்னென்ன தேவையோ எல்லாவற்றையும் உள்ளே வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுதான் பவுல் சொல்லுகிறார், நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எந்த மனுஷனையும் இந்த மாலை வேளையில் நீங்க கேட்கலாம், ஐயோ என் வாழ்க்கை அர்த்தமற்றதா இருக்கிறது, பிரயோஜனமற்றதா இருக்கிறது, இனி என்னால பயன்பட முடியுமா, இனி என்னால செயல்பட முடியுமா? ஆமென், இந்த உலகத்திலே வந்து இயேசு எதற்காக வந்தார்? ஆமென், ஹல்லேலூயா. நம்மை இரட்சித்து, நம்மை பிரித்தெடுத்து, நம்மை அபிஷேகித்து,
ஆமே, தமக்காய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்க, அதே வேளையில் இந்த பூமியிலே நாம் வாழும்படிக்கு கர்த்தர் நியமித்த நாட்கள் இருக்கிறதல்லவா, அந்த நாட்களிலே நாமும் மற்றவர்களுக்கு ஒளியாய் இருக்க நம்மை பிரகாசிப்பிக்கும்படிக்கு இயேசு இந்த பூமியிலே வந்தார். ஹல்லேலூயா. சீஷர்கள் இடத்துல ஜனங்கள் கேட்க சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று. எல்லாரும் கேட்க சொல்லிவிட்டு சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று. ஹல்லேலூயா. நான் உங்களை பிரகாசிப்பிப்பேன், அப்பொழுது உங்களை பார்க்கிறவர்கள் என்னை பார்ப்பார்கள். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. நான் வேதத்திலிருந்து 3 நபர்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்த இந்த மகிமையான செயல்களை நான் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 5வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அங்கு பேதுருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேடி வந்து தெரிந்தெடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். தெரிந்த சம்பவமானதனால் நான் ரொம்ப வசனங்களை எடுத்து வாசிக்கவில்லை, அந்த காரியத்தை மட்டும் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இங்கே பேதுருவினுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, அவன் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் கரையிலே போட்டை கொண்டு விட்டு வலையை அலசி கொண்டு இருக்கிறான். இதுதான் இந்த நிலைமை. இந்த நிலைமையில வேதம் சொல்லுகிறது, 2வது வசனம், அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை அவன் கண்டார். அதுல ஒன்று யாருடையது அப்படின்னா பேதுருவுடையது. பேதுருவினுடைய இப்போதைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏமாற்றம் அடைந்தவன். ஏமாற்றம் என்ன தெரியுமாங்க? உழைச்சிட்டு அதுக்கான பலனை பார்க்காம போறது, காலையிலேருந்து சாயங்காலம் வரை கஷ்டப்பட்டு உழைக்கிறது, நல்ல வேர்வை சிந்தி முழு பலத்தையும் கொடுத்து அதற்கான பலன் ஒன்றும் பார்க்காம போகும்போது அந்த இடத்துல அவன் ஏமாற்றம் அடைகிறான். இங்க பேதுரு இரவு முழுவதும் பிரயாசப்படுறான். பைபிள் சொல்லுது, ஒன்றும் அகப்படவில்லை. ஆமென். உழைக்கிற ஒருவனுக்கான அங்கீகாரம் என்ன தெரியுமா? அந்த உழைப்புக்கான பலன். வாழ்க்கையில இப்படி ஏமாற்றம் அடைந்தவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. சிலர் எப்படி ஏமாற்றம் அடைவாங்கன்னா, சிலரை நம்பி பிசினஸ் பண்ணுவாங்க, சிலரை நம்பி பணத்தை கொடுப்பாங்க, சிலரை நம்பி. இங்க பேதுரு நிச்சயமாய் மீன் பிடிக்க போறவங்க காலநிலையை பார்ப்பாங்க, சூழ்நிலையை பார்ப்பாங்க, சும்மாலாம் போக மாட்டாங்க. ஆமென். கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுனாலே ப்ரோக்ராமை மாத்திடுவாங்க. ஏன்னா கடல்ல மீன் பிடிக்க போறதெல்லாம் சூழ்நிலை ரொம்ப முக்கியம். காற்று அடிக்கிற, கடல் எழும்புகிற இந்த நிலையெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ எல்லாம் ஃபேவரா இருக்கிறது, எல்லாமே அனுகூலமா இருக்கு. இதை நம்பி போய் அவன் உழைப்பை போடுகிறான், அவன் பிரயாசப்படுகிறான். ஆனா பைபிள் சொல்லுது, அவனே சொல்றான், ஒன்று கூட கிடைக்கல. தேவன் ஒருவனை பிரகாசிக்க போகிறார் பாருங்கள். பைபிள் சொல், இயேசு கண்டார். ஆமென். வாழ்க்கையில ஒரு நன்மையும் இல்லாதவனை ஒருத்தங்களும் பார்க்க மாட்டாங்க, ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. இயேசு கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கடற்கரையில மொத்தம் எத்தனை போட் இருக்கும்? கடற்கரையில எவ்வளவு போட் இருக்கும்? நிறைய இருக்கும். ஆனா இயேசு பர்டிகுலரா 2 போட்டை மட்டும் பார்க்கிறார். ஏன்னா இந்த 2 போட்டு தான் யாரும் பார்க்க விரும்பாத படகு. ஏன்னா இதுல ஒண்ணுமே இல்லை. கடற்கரையில அநேகர் நிற்பாங்க. எதுக்கு அப்படின்னா, மீன் வாங்குறதுக்கு. கடல்ல போயிட்டு போட் எல்லாம் திரும்பும்போது எல்லாருடைய ஃபோக்கஸும் எந்த படகு மேல இருக்கும்னா, எந்த போட்டில் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்கன்னு, எந்த போட்டில் நிறைய மீன் இருக்குதோ. இப்போ பேதுருவின் போட்டும் திரும்புது, வெறுமையா திரும்புது, ஒண்ணுமே இல்லை. கரையில் வரதான் தெரியுது, இந்த படகுல ஒண்ணுமே இல்லை.
அவனுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் கூட அவனை விட்டு விலகி போயிடுவாங்க. பேதுரு படகை கரையில விட்டு வலையை அலசி கொண்டிருக்கிறான். இப்பொழுது இயேசு அங்கே வரார். அந்த வெறுமையான படகு, ஒன்று பேதுருவுடையது, இன்னொன்று பேதுருவின் படகோடு கூட பயணித்த பேதுருவின் கூட்டாளிகளுடைய போட்டு. இயேசு கண்டார். நமக்கு அந்த சம்பவம் தெரியும். இயேசு அந்த படகுல ஏறுகிறார், வசனத்தை பேச ஆரம்பிக்கிறார், படகை ஆழத்துக்கு கொண்டு போன்னு சொல்றார், ஆழத்துக்கு கொண்டு போகிறான், வலையை போடுங்கிறார். பேதுரு சொல்றார், ஆண்டவரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒண்ணுமே கிடைக்கல, ஆனால் உங்க வார்த்தையின்படி போடுகிறேன் சொல்லிட்டு வலையை போடுகிறான். படகு நிறைய மீன்கள், படகு நிறைய மீன்கள் கிடைத்ததும் பேதுரு சைகை காட்டுகிறான், கை காட்டுறான். உடனே கூட்டாளி அந்த இன்னொரு படகு இருந்தல்லவா, அதையும் கொண்டு வராங்க. 2 படகு நிறைய மீன்கள். இப்படி 2 படகு நிறைய மீன்களை பிடித்த போது பேதுருவால அதை கிரகிக்க முடியல. பேதுரு இப்பொழுது உணர்த்தப்படுகிறான். என்ன உணர்த்தப்படுகிறான் என்றால், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 41வது வசனத்துல இயேசு முதலாவது பேதுருவை சந்தித்தது இப்பொழுதல்ல, இதற்கு முன்னமே அந்திரேயா என்ன செய்கிறார் என்றால், பேதுருவை இயேசுவின் இடத்துல அழைத்து கொண்டு போகிறார். வரும்போதே சீமோனை பார்த்து சொல்லுகிறார், நீ கேபா என்று அழைக்கப்படுவாய். அந்த வார்த்தையை கேட்டுட்டு பேதுரு என்ன செய்கிறான் தெரியுமா? திரும்பவும் மீன் பிடிக்க போகிறான். அவன் மேல அழைப்பு ஏற்கனவே இருக்கிறது, ஆனால் அதை தட்டி விட்டு மீண்டும் மீன் பிடிக்க போகிறான். இப்பொழுது கர்த்தர் தேடி வருகிறார். நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம், இல்லை என்ன சொல்லியிருப்போம்? நீ அழைப்பை தட்டிட்டு போனல, உனக்கு இதுவும் வேணும். இந்த ஃப்ரீயா அட்வைஸ் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சொந்தத்தில் இருப்பாங்க, ஏன் சர்ச்சில் கூட இருப்பாங்க. இல்லை, குற்றுகிறாய் விடப்பட்ட அந்த வாலிபன் இடத்துல முதல்ல ஒரு லேவியன் போறான், ஆசாரியன் போகிறான். அவங்க பார்த்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? போன வாரம் செய்தியை நீ கேட்டிருந்தா இப்படி நடந்திருக்குமா? இல்லை, ஏமே ஏசு இப்ப வரார் பாருங்க. அந்த சம்பவம் எதுவுமே அவர் காட்டிக்காம பேதுரு வீட்டத்தில் கேட்டுக்கொள்ளுகிறார். படகை கொஞ்சம் ஆழத்துல கூட்டிட்டு போ, படகு ஆழத்துல கொண்டு போறாங்க. இப்போ பேசி முடிந்த பிறகு நீ வலைய போடுங்கிறார். பேதுரு புரியல. ஆண்டவரே, நைட்டு ஃபுல்லா இங்கதான் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, ஒண்ணுமே கிடைக்கல. ஆண்டவர் சொல்லி வலை போடு. இப்ப பேதுருவை அழைத்து கொண்டு போகிறார், அது நமக்கு தெரியுது. ஆனா சும்மா அழைக்கல. பேதுரு, உனக்கு மீன் பிடிக்க முடியல, உனக்கு வேலை செட் ஆகல, வா ஊழியத்துக்கு வா, அப்படி அழைக்க மாட்டார் ஆண்டவர். எனக்கு வேற என்ன செய்யணும்னு தெரியல, அதனால நான் ஊழியத்துக்கு வரேன்னு யாரையும் அர்ப்பணிக்க வைக்க மாட்டார். எனக்கு வேலைக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணேன், வேலை கிடைக்கல, அதனால ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தாலும் பயன்பட முடியாது. நான் படித்தேன், ஃபெயில் ஆயிட்டேன், அதனால அப்படியும் வர வைக்க மாட்டார். அதுக்கு நான் சாட்சி. நான் இன்ஜினியரிங் படித்து 7th செமஸ்டர் எழுதும்போது கரண்ட் எக்ஸாமோட சேர்த்து நான் மொத்தம் எழுதுனது 23 பேப்பர். அப்போ நான் எவ்வளவு நல்லா படிக்கிறவேன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. அரியர் எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு 2 எக்ஸாம் வச்சு எழுதுனேன். காலையில் ஒரு எக்ஸாம், மத்தியானம் ஒரு எக்ஸாம். ஒரு எக்ஸாம் எழுதும்போது எங்கள் மேடம் வந்து கேட்குறாங்க, ஜான்சாம் இன்னைக்கு கொஸ்டின் டஃப்பா அப்படின்னு. நான் அவங்கள பார்த்துட்டு திருப்பி எழுதுறேன். கொஸ்டின் ஈஸியான்னு கேட்குறாங்க, திருப்பி அவங்கள பார்த்துட்டு எழுதுறேன். என்ன ஜான்சாம் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் சொன்னேன், மேடம் இன்னைக்கு என்ன எக்ஸாம்னு. ஆனால் ஒன்று தெரியும், எக்ஸாம் நடக்குதுன்னா அதில் என்னுடைய நம்பர் இருக்குன்னு தெரியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? 7th செமஸ்டர் முடிந்த பிறகு ரிசல்ட் வருது. 8th செமஸ்டர் நடந்துட்டு இருக்கு, ரிசல்ட் வருது. எங்கள் மேடம் வந்தாங்க. மேடம் வந்து கேட்குறாங்க, கிளாஸில் கரண்ட் செமஸ்டர் ஆல் கிளியர் ஆனவங்கலாம் எழும்புங்க அப்படின்னு. ஒரு 4-5 பேர் வழக்கமாக எழும்புறவங்க எழும்புறாங்க. அந்த கூட்டத்தில் அதிசயமாக நானும் எழும்பி நின்றேன். எங்கள் மேடம் சொன்னாங்க, ஜான்சன் உனக்கு எல்லாம் விளையாட்டாக போச்சு. நான் சொன்னேன், சத்தியமாக பாஸ் ஆகிட்டேன் மேடம். அவங்க சொன்னாங்க, எங்களால் நம்பவே முடியல. நான் சொன்னேன், என்னாலையும் நம்பவே முடியல மேடம். என் ஹால் டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அடுத்து பாஸ் 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 பாஸ்.
என் கூட படித்த ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறான், டே இவன் கூட மட்டும் சேராதீங்க, இவன் ஜோம் பண்ணியே பாஸ் ஆகிட்டான். என்னை பாஸ் பண்ண வச்சார். அப்போ நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கல. 2007 எண்டில் தான் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் என்ன ஃபெயில் ஆகிட்ட பத்தியா நீ வா அப்படி சொல்லி கூப்பிட்டு வரல. இன்ஜினியரிங் படித்து வேலை அப்படி இல்லை, என்னை அதில் பாஸ் பண்ண வச்சுட்டு தான் என்னை அழைக்கிறார். இப்போ பேதுருவை கூப்பிடணும். பேதுருவை சும்மா கூப்பிடல. பேதுரு நீ ஆழத்துக்கு கொண்டு போ. நீ தலை குனிஞ்சதை 10 பேர் பார்த்துட்டாங்க. பேதுருவே ஒரு காரியம் செஞ்சு நீ வெட்கப்பட்டதை 4 பேர் பார்த்துட்டாங்க. நான் வந்தது உண்மைன்னா, உன்னை தேடி நான் வந்தது உண்மைன்னா, உனக்காக நான் வந்தது உண்மைன்னா, உன்னை பிரகாசிக்க வைத்து விட்டுதா உன்னை அழைத்து கொண்டு செல்வேன். ஹல்லேலூயா. நீ அசிங்கப்பட்டதை, நீ வெட்கப்பட்டதை, நீ தலை குனிந்ததை, நீ அழுததை 4 பேர் பார்த்துட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. சில காரியத்தை, சில பிரச்சனைகளுக்காக நாம மட்டும் அழுவோம். வீட்டுக்குள்ள போய் யோசேப்பு அழுகிறதற்கு இடம் தேடி போய் அழுதுட்டு முகத்தை தொடச்சிட்டு வெளியே வரான். ஏன்? நான் அழுறது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா சில பிரச்சனையில நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதே யோசேப்பு அடுத்து அழுத போது பார்வோன் வீட்டில் இருந்த எல்லாரும் கேட்டாங்களாம். வேதனை பெருக பெருக, சிரிங்கன்னா சிரிச்சிடலாம், அழுங்கன்னா அழ முடியாது. அழணும்னா வலிக்கணும். பேதுரு படகுல ஏறி, பேதுரு உனக்கு இது லாயக்கில்ல பேதுரு, நீ வந்துரு. சிம்பிளா அழைப்பு முடிஞ்சு. ஆமா ஆண்டவரே, நானும் என்ன செய்யணும்னு தெரியாம இருந்தேன் ஆண்டவரே, நான் வரேன் ஆண்டவர். இல்ல, பேதுரு படகு ஆழத்துக்கு போ, ஆழத்துக்கு கொண்டு போ. கொண்டு போயிட்டார். வலை போடு. பேதுரு பார்க்கிறான், ஆண்டவரே நேற்று இரவு முழுவதும் நான் இங்க பிரயாசப்பட்டதை என் கூட்டாளிகள் பார்த்தாங்க. எத்தனையோ பேர் இந்த வழியா போட்ல போனவங்க எல்லாம் பார்த்திருப்பாங்க. நான் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு இருந்தேன். இல்ல, ஒன்னும் கிடைக்கல. ஆனா நான் இப்ப போடுறேன் ஆண்டவரே. எதை நம்பி தெரியுமா? உங்க வார்த்தையை நம்பி. பேதுருட்ட கேட்கலாமா? பேதுரு எப்படி பேதுரு அந்த அவருடைய வார்த்தை உன்னால நம்ப முடியுதுன்னு கேட்ட பேதுரு என்ன தெரியுமா சொல்லுவார்? இந்த வெறுமையான படகிலையும் அவர் வந்து உக்காந்தார் பாத்தீங்களா, எனக்கு அது பெருசு, எனக்கு அது போதும். ஒன்றுமில்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் இவன் உயர்வதற்கு இவன்கிட்ட திறமை இல்லை, ஒண்ணும் இல்லை. தெரியுங்க, உங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு அவருக்கு தெரியும். உங்களால என்ன செய்ய முடியாதுன்னு அவருக்கு நல்லாவே. பிலதெல்பியா சபையை பார்த்து என்ன சொன்னார்? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும். ஹல்லேலூயா. உலகம் நம்முடைய பலவீனத்தை, பெரிய பலவீனத்தை பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பலத்தை அவர் பார்த்து, உனக்கு கொஞ்சம். நாம் ஒரு காரியத்தை செய்யும் போது எப்படி என்ன செய்கிறோம் என்று உலகம் பார்க்கும், அதை எப்படி செய்கிறோம் அவர் பார்க்கிறார். நீ கொஞ்சம் பலன் இருந்தும் மறுதளிக்காம என்ன கூப்பிட்ட பாத்தியா, என்ன தேடின பாத்தியா? ஆண்டவர் தாங்கம், அவருடைய உள்ளம் பொங்குகிறது. சொல்ற, நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். எப்படி செய்ய போகிறீர் ஆண்டவரே? திறந்த வாசலை உனக்கு முன்னாடி வைக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் இந்த கொஞ்சம் பலங்கிற நிலைக்கு சிலரை கொண்டு வருவார். ஒரு காலத்துல ஆரோக்கியமா இருந்தவங்க தான், ஆனா இதற்கு பின்னாக ஒரு திறந்த வாசல் இருக்கிறது என்பதை இந்த ராத்திரி வேளையில் அநேக காதுகள் கேட்கும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறார். இந்த சோதனைக்கு பின்னாடி எனக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கிறது. இதுக்குள்ளே நான் போகிறது என் தகுதியின் அடிப்படையில் அல்ல, அவர் என் மேல் அன்பா இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள போகிறது. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். இந்த பேதுருவுக்கு முடியல, இரவு முழுவதும் பிரயாசம், எல்லாம் தெரியுங்க. மற்றவர்களுக்கு பேதுரு வலை அலசி கொண்டிருக்கிறது மட்டும்தான் தெரியும், ஆனா உள்ளம் கதறி கொண்டிருக்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். இப்ப படகு நிரம்பியாச்சு. நிரம்பினதும் இயேசு பாதத்தில் விழுறான், நான் பாவி ஆண்டவர், என்ன விட்டு போயிருங்க. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ மனுஷரை
பிடிக்கிறவனாய் இருப்பாய். ஆண்டவரே, என்னால ஒழுங்கா மீனையே பிடிக்க முடியல, நான் மனுஷனை பிடிப்பானா? ஆமென். இப்போ தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? அவன் மேல தம்முடைய திட்டத்தை சொல்லுகிறார். தேவன் தம்முடைய திட்டத்தை வைக்கிறது நம்முடைய தகுதியை வைத்தல்ல, அவருடைய தீர்மானத்தை வைத்து. அதனாலதான் பைபிள் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். என்ன அழைக்கும் போது இவன் இதற்கு, உங்களை அழைக்கும் போது இவள் இதற்கு. நீங்க யாரு, என்ன பேக்ரவுண்ட், நீங்க வளரும் போது தானே உங்க பெற்றோர் யார், உங்க குடும்பம் என்ன, உங்க சூழ்நிலை எல்லாம் தெரியும். இல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காவது தெரியுமா நான் இந்த குடும்பத்துல தான் பிறப்பேன்? அப்படி ஒரு ஆப்ஷன் மட்டும் இருந்திருந்தா நம்ம எதை தெரிந்தெடுத்திருப்போம்? அநேகர் இந்தியாவிலேயே இல்ல, நமக்கு தெரியாது. நம்ம வளரதான் நான் என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும், எது என்னுடைய ஸ்ட்ரென்த், எது என்னுடைய வீக்னஸ், வளரதான் தெரியும். ஆனா அவர் தீர்மானத்தின்படி அழைக்கிறார். நீங்க அந்த தேவனோடு நெருங்க தான் அதன் ஆழத்தை புரிந்து கொள்ள முடியும். அகிரிப்பா ராஜாவின் இடத்துல பவுல் பேசும்போது சொல்லுகிறார், தமஸ்குக்கு போகிற வழியிலே கர்த்தர் என்னை அழைத்தார் என்று. இன்னும் அந்த கிறிஸ்துவின் அன்பின் நீளம் அகலம் ஆழம் அது அறிய கலாத்தியருக்கு எழுதும் போது சொல்றார், தாயின் வயிற்றில் இருக்கும் போதே என்னை தெரிந்தெடுத்தார். தமஸ்குக்கு போற வழியில் அல்ல, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே. இன்னும் அந்த ஆழம் அறியும் போது எபேசியருக்கு எழுதும் போது சொல்றார், தமஸ்குக்கு போற வழியும் இல்ல, தாயின் வயிற்றில் இருக்கும் போதும் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மை தெரிந்தெடுத்த தேவன். நம்மை அழைக்கும் போது, நம்மை பிரித்தெடுக்கும் போது நம்ம மேல் அவருடைய ஒரு தீர்மானம் இருக்கிறது. அதை வைத்துதான் அழைக்கிறார். பேதுருவை குறித்த தேவனுடைய தீர்மானம் என்ன? மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பார். பேதுருடைய நிலைமை என்ன? ஒன்றுமில்லை, வாழ்க்கையில் ஜீரோ, எதுவுமே கிடையாது. இப்பொழுது கர்த்தர் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிறவர். அவன் திறமையை வைத்தல்ல பிடித்தது, அவன் மேல் இருக்கிற அவருடைய தீர்மானத்தை வைத்து. நான் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் உங்கள் காதுகள் கேட்க சொல்றேன், உங்களை தேவன் தெரிந்தெடுத்தது உங்களில் வெளிப்பட்ட திறமையை வைத்து அல்ல, உங்கள் மேல் இருக்கிற அவருடைய தீர்மானத்தை வைத்து. ஹல்லேலூயா. இப்போ மனுஷனை பிடிக்கிறவனா இருப்பா என்று சொல்லி அழைக்கிறார். அவன் அவரை ஃபாலோ பண்றான். ஆமென். கூடவே வச்சுக்கிட்டார், கூட வைத்திருக்கிறார். பேதுரு, நீ கூடவே இரு. மத்தேயு 16வது அதிகாரத்தில் அதை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். அதன் அடையாளமாக பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு கொடுக்கிறேங்கிறார். பரலோகத்தின் திறவுகோலை கொடுக்கிறேன்னா அதன் அர்த்தம் என்னன்னா, பேதுரு ஃபர்ஸ்டா நீ தான் டோரை ஓபன் பண்ணி கொடுக்க போற. இப்ப உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்தினது மட்டுமல்லாமல் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியை தந்தருளி பேதுருவை தகுதிப்படுத்துகிறார். ஒரு மனிதனை அவர் எப்படி பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார் பாருங்கள். தீர்மானத்தின்படி அழைக்கிறார். அழைக்கும் போது பேதுரு ஒண்ணுமே கிடையாது. அழைக்கும் போது பேதுரு ஒண்ணும் கிடையாது, பேதுரு கிட்டையும் ஒண்ணும் கிடையாது. ஆனா அழைத்தது திறமையை வைத்தல்ல, தீர்மானத்தின்படி. தேவனால் அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் மேல் அவருடைய ஒரு தீர்மானம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அழைக்கிறார், அழைத்தவர் அழைப்பை உறுதிப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறவர் அவனை அதற்கு தகுதியுள்ளவராக்கிறார். தகுதியாக்கின பின்பு பெந்தேகோஸ்தே நாளிலே, அவனுக்கான நாளிலே கர்த்தர் அவனை பயன்படுத்துகிறார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஃபஸி என்ன? பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு கொடுக்கிறேன். இப்ப சாவி யார்கிட்ட இருக்கு? பேதுருட்ட இருக்கு. வாசல் யாரு? நானே வாசல் என்றார். வாசல் யாரு? கிறிஸ்து. பேதுரு படிப்பறிவு இல்லாதவன், பேதமை உள்ளவன். அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. இப்ப கீ பேதுருட்ட இருக்கு. 11 சீஷர்களும் பேதுருவோடு கூட எழும்பி நிற்கும் போது அவர் என்ன சொல்லி அழைத்தாரோ, நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய்,
தீர்மானத்தை வைத்தவர் அதை நிறைவேற்றுகிறவர். காரணம், அவர் யார் தெரியுமா? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறவர். இப்பொழுது பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது பேதுரு பேச ஆரம்பிக்கிறான். ஆமென். அவன் கையில் இருக்கிற கீ, அந்த சுவிசேஷம் என்னும் கீயை வச்சு ஃபர்ஸ்டா கிறிஸ்து என்னும் டோரை ஓப்பன் பண்ணி கொடுத்தது பேதுரு. மார்பில் சாய்ந்திருக்கிற யோவான் பக்கத்தில் இருக்கிறான். பேதுருவை இயேசுவினிடத்தில் அழைத்து கொண்டு வந்த அந்திரேயா இருக்கிறான். யாரும் இருக்கட்டும், இது பேதுருவே உன்னை குறித்த என்னுடைய தீர்மானம். ஆமென். உனக்கு முந்தினவர்கள் 1000 பேர் இருக்கலாம், உன்னை விட அழைக்கப்பட்டவர்கள் திறமையுள்ளவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனா உன்மேல் இருக்கிற என் தீர்மானத்தை நான் உன்னை கொண்டுதான் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஓபன் பண்ணி கொடுக்கிறார். பேதுரு தான் ஓபன் பண்ணி கொடுக்கிறான். அதனால 3000 பேர் அந்த வாசல் வழியாய் பிரவேசிக்கிறார்கள். ஆமென். மீன் பிடிக்க கூட தகுதி இல்லாதவனை மனுஷனை பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்ற காரணம் என்ன தெரியுமா? அவன் மேல் அவர் வைத்த தீர்மானம். இந்த மாலை வேளையில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் அழைக்கப்பட்ட போது எப்படி இருந்தீர்களோ அப்படி அல்ல, அவர் அழைப்பு நிறைவேறும் போது நீங்க இருக்க போகிறது. நீங்க அழைக்கப்பட்டு தாவீதை அழைத்து அனுப்பும் போது சாமுவேல் சொல்றாரு, நான் அவன் வரது வரை சாப்பிட மாட்டேன். தாவீது அழைத்து அனுப்பப்படுகிறான், வரவழைக்கப்படுகிறான். ஆனா இதே தாவீது பின்னாட்கள் எப்படி இருக்கிறான்னா சிங்காசனத்தில் இருக்கிறான். நீ அழைக்கப்பட்ட போது எப்படி இருக்கிறாயோ அதை வைத்து உன் ஃபியூச்சரை நீ மதிப்பிடாதே. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. தீர்மானத்தின்படி என்னை அழைத்தது உண்டானால் அவர் அதை உறுதிப்படுத்தி என்னை தகுதிப்படுத்தி அவர் குறித்த நாளிலே என் தலையை நிமிர செய்வார். ஹல்லேலூயா. பேதுருவை இப்படி கர்த்தர் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாய் பேதுரு யோவான் நிறுத்தப்பட்ட போது அவர்கள் பேசுகிற தைரியத்தை கண்டு அவங்களால நம்ப முடியல. ஹே, இவங்கெல்லாம் பேதைகள் அல்லவா? இவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்லவா? இந்த ஞானமும் இந்த தைரியமும் இவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது? எப்படி கிடைத்தது? அப்பொழுது அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இவர்கள் யார் தெரியுமா? இயேசுவோடு இருந்தவர்கள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கும் போதுதான் ஆகாதவர்கள் என்று அற்பமாய் தள்ளினவர்கள் கண்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய், எந்த கல் ஆகாதென்று தள்ளப்பட்டதோ அதே கல் தலைக்கல்லாய் மாற்றப்பட்டது போல யார் யார் அற்பமாய் எண்ணினார்களோ, யார் யார் நம்முடைய நிலையை பார்த்து சிரித்தார்களோ அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். எப்படி பிரகாசிப்பிக்கிறார் தெரியுமா? தீர்மானத்தை நிறைவேற்றி. என்னை குறித்த தேவ திட்டம் என் வாழ்க்கையில நிறைவேறும் போது, எவ்வளவு படித்தவன் பவுல். அந்த பவுல் பேதுருவை குறித்து எழுதும் போது எழுதுகிறார், தூண்களா எண்ணப்பட்டவர்களில் ஒருவன். ஆண்டவர் எப்படி ஆனர் பண்றார் பாருங்க, கனப்படுத்துறார் பாருங்க. அந்த பேதுருவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை பேதுரு இனி வரவங்களெல்லாம் நீ தான் ஸ்திரப்படுத்தணும். அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தான் பேதுரு 2 நிருபங்களை எழுதுகிறார். கர்த்தர் அவனை பிரயோஜனம் உள்ளவனாய் மாட்டுகிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த அளவுக்கு பயன் பெறுகிறோம் என்றல்ல, எந்த மட்டும் பயன்படுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஆமென். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவரே நான் உமக்காய் பயன்பட விரும்புகிறேன் ஆண்டவரே. பவுல் சொல்றாரு, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து அவரோடு போய் வாசம் பண்ண எனக்கு ஆசை இருக்குது. ஆனாலும் நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறது. எதுக்கு வாழ்றோம், ஏன் வாழ்றோம் இல்லை, இந்த தேகத்தில் நாம் குடியிருப்பது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். பிரயோஜனமா இருக்கிறவன் பிரகாசிக்கப்பட்டவன். யாரால பிரகாசிக்க முடியும் தெரியுமா? யார் வாழ்க்கையில பேதுரு ஒன்னே ஒன்று செஞ்சாங்க, படகுல இடம் கொடுத்தான். அவ்வளவுதான். வாழ்க்கையில இடம் கொடுத்தான். இயேசுக்கு இடம் கொடுத்தா அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் சொல்வார், ஆழத்துக்கு போ, ஆழத்துக்கு போறான். வலைய போடு,
வலைய போடுறான். எல்லாத்தையும் விட்டுட்டு வரான். அவர் கண்ட்ரோல் பண்ணணும். இந்த வாழ்க்கை படகை அவர் நடத்தணும். நம்ம அநேகர் நம்முடைய வாழ்க்கை படகுல இயேசுவுக்கு பின்னணியத்தில் தலையணையும் கொடுத்து தூங்க வைக்கிறோம். இல்லை, காற்று அடிக்கும் போது மட்டும் அவரை எழுப்பிட்டு இருக்கிறோம். இல்லை, அவர் முன்னணியில் நின்று அவர் நடத்தட்டும். அவரால் நடத்தப்படும் போது நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு. என்ன தீர்மானத்தின்படி என்னை அழைத்தாரோ அதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றி என்னை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நேரம் போகிறதுனால வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். 2வது பாருங்கள், மார்க் சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசியுங்கள். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையிலுள்ள கதிரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படகிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். நமக்கு தெரியும், 6000க்கும் அதிகமான பிசாசுகள் பிடித்திருந்த ஒருவன். 6000 பிசாசுகள் பிடித்திருந்ததுனால லேகியோன் என்றால் 6000. 6000 பிசாசுகள் பிடித்திருந்த அந்த வாலிபனுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் சரீரத்தில் ட்ரெஸ் கூட போட முடியாது. ஒரு வாலிபன் வஸ்திரம் இல்லாமல் இருந்தார். சிலர் பார்த்து பரிதாபம் படுவார்கள், அநேகர் பார்த்து பரியாசம் பண்ணுவாங்க. ஆமென். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்துச்சு. அவனுக்கு வீடு உண்டு, அவனுக்கு உறவுகள் உண்டு, எல்லாரும் உண்டு. ஆனாலும் அங்கே அவனுக்கு இடம் இல்லை. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில். சங்கிலிகளால் கட்டி வைத்து பார்த்தார்கள், முடியவில்லை. கட்டப்பட்டவன். இந்த பிசாசு பிடித்திருக்கு. பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிசாசு என்ன செய்யும்னா, அவனை நல்லா அலைக்கழித்து காயப்படுத்திட்டு கொஞ்ச நேரம் விட்டுரும். அந்த கொஞ்ச நேரம் விடும்போது அந்த பிசாசு பிடித்த ஆணோ அல்லது பெண்ணோ இருந்து ஃபீல் பண்ணுவாங்க. சரி, என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டு, எனக்கு இப்படி நடந்துட்டு, திரும்பியும் பிடித்து அலைக்கழிக்கும். வேதனை. இவன் கூக்குரல் எடுக்கிறான். இங்கிருந்து கேட்கறதுக்கு அந்த பட்டணத்தில் உறவுகள் இருக்கிறாங்க, ஜனம் இருக்கிறாங்க. ஒருத்தர் கூட கேட்கல. அப்பா உண்டு, அம்மா உண்டு, சகோதரர்கள் உண்டு, வீடு உண்டு, சொந்தம் உண்டு. 6000 பிசாசுகள் அவனுக்குள் இருந்த வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குது. அவனுக்காக பரிதபிக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை. ஆனால் மறுகரையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்கள் சூழ்ந்திருக்கும் போது அவர் அங்கே உபதேசம் பண்ணுகிறார், அங்கே அற்புதம் செய்கிறார், அங்கே அடையாளங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். 4வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். இக்கரையில திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். அற்புதம் நடக்குது, அடையாளம் நடக்குது, மலை உபதேசம் அங்கதான் சொல்லிட்டு இருக்கிறார். ஜனங்கள் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். திரளான ஜனங்கள் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல மினிஸ்ட்ரி போயிட்டு இருக்கும் போது இயேசு இப்பொழுது சத்தமாய் சொல்லுகிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சீஷர்கள் நினைச்சிருப்பாங்க, அக்கறையில் இதை விட பெரிய ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கலாம், அக்கறையில் இதை விட அநேக கூட்டம் இருக்கலாம் என்று. இல்ல, அக்கறையில் ஒரே ஒருத்தர் அழுதுட்டு இருக்கிறான். ஒரே ஒருவன். ஒருத்தனுக்கு ஊழியம் செய்ய யாருங்க வண்டி ஏறி வருவா? ஹல்லேலூயா. இயேசு டீமோடு போறார். ஒரு நபருக்கு ஊழியம் செய்யறதுக்கு அவ்வளவு பெரிய ஆண்டவர் அற்புத அடையாளம் செஞ்சதுனால ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார் அந்த ஏரியாலெல்லாம். ஆண்டவர் ஏதாவது டிமாண்ட் வச்சாரா? ஆமென். அங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அங்க எவ்வளவு கூட்டம்? நோ டிமாண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனிதன் ஒருபோதும் அவருக்கு இணையாய் எந்த விதத்திலும் மாற முடியாது. மகிமை இயேசுவுக்கு மட்டும்தான். தேடி வந்த நேசமே ஆருயிர் இயேசுவே, தேடி அக்கறைக்கு போவோம் வாருங்கள். சீஷர்களுக்கு புரியல. இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்க சூழ்ந்திருக்கும் போது இவர் படகுல ஏறி போறார். போகிற வழியில கடல் கொந்தளிக்குது, காற்று பலமாய் வீசுது. சீஷங்க நினைச்சிருப்பாங்க, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போணுமா? இயேசு ரிஸ்க் எடுத்து அந்த பட்டணத்துக்குள்ள என்ட்ராகிறார். யாருக்காக? இந்த ஒருவனுக்காக. ஹல்லேலூயா.
ஊரில் இருந்தெல்லாம் சென்னைக்கு வெளி மீட்டிங்க்கு பஸ் புக் பண்ணுவோம். பஸ் புக் பண்ணும்போது திடீர்னு அந்த பஸ்ஸை கேன்சல் பண்ணுவாங்க. ஏன் கேன்சல் பண்ணுவாங்கன்னா சீட்டு என்ன இருக்காது, ஃபில்லாக இருக்காது. அப்போ ஒரு சீட்டு அல்லது 2 டிக்கெட்டு தான் புக் ஆகிருக்கும். கேன்சல் பண்ணிடுவாங்க. கேன்சல் பண்ணி அந்த பஸ்ஸில் போயிருங்க மாற்றி விடுவாங்க. ஏன்னா ஒருத்தனுக்காகலாம் வண்டி வராது. ஏன் ஒருத்தனுக்காக இந்த ஊரில் பஸ் ஓடாது. ஆனால் நான் சொல்லுவேன், என் ஒருவனுக்காக பரலோகமே இறங்கி வரும். ஹல்லேலூயா. யாக்கோபு கண்ட காட்சியில ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதன் என்றல்ல, தேவதூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க. யாருக்காக சொல்லுங்க? அந்த ஒருவனுக்காக. அந்த ஒருவனுக்காக. என் ஒருத்தனுக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார். கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் டைமில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க. கரெக்டாக இல்லையா? சர்ச்சில் ஒரு தம்பி வந்தான். ஆனால் எனக்காகவே ஆண்டவர் கொரோனாவை, அது அவனுடைய விசுவாசம். எக்ஸாம் மட்டும் வச்சிருந்தா நான் பாஸ் ஆகிருக்கவே. என் ஒருத்தனுக்காக, இந்த ஒருத்தனுக்காக அவ்வளோ பெரிய கூட்டத்தை விட்டுட்டு அவர் வந்தார் பாருங்க. இது என்னங்க கூட்டம்? இந்த ஒருத்தனுக்காக பிதாவுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். எல்லாரும் உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, இந்த ஒருவனுக்காக, இந்த ஒருவனுக்காக. ஹல்லேலூயா. வந்துட்டார். வந்ததும் இவன் என்ன செய்யறான்? இவனுடைய 2 நிலையில இருக்கிறான். இவன் ஒன்று பிசாசு பிடித்து இவனை பேச வைக்கிற நிலைமை, இன்னொன்று இவனே பேசுகிற நிலைமை. இந்த பிசாசு பிடித்தவங்க லைஃபை பார்த்தீங்கன்னா தெரியும். பிசாசு அலைக்கழிக்கும் போது அது அவனுக்குள்ள இருந்து பேசும். அலைக்கழித்து விடும்போது இவன் பேசுவான். சில சொல்லுவாங்க, எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. இவரை பார்த்ததும் அந்த வசனத்தை பாருங்கள். 6வது வசனம் 5-6. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு ஓடி வந்து காலில் விழுந்துட்டான். பேதுரு இடம் கொடுத்தான் பிரகாசிக்க. இந்த 6000 பிசாசுகளால் அழிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்து கல்லறை, இன்னும் சொன்னா தெருவுக்கு வந்தவன் பாதத்தில் விழுந்துட்டான். தேவன் உங்களை பிரகாசிக்க. அதான் நான் எந்த மனுஷனையும், பேதுரு ஏமாற்றப்பட்டவன் என்றால் இவன் வாழ்க்கையை இழந்தவன், எல்லாம் இழந்தவன். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற காலில் விழுந்துட்டான். இப்போ இயேசு கிறிஸ்து கட்டளை இடுகிறார், உத்தரவு கொடுக்கிறார், புறப்பட்டு போ. ஒரே வார்த்தைங்க, 6000 பிசாசு அவுட். ஆமென். ஆண்டவருடைய ஒரு வார்த்தை போதும் இந்த உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர் அவர். 6000 பிசாசுகளை துரத்த இயேசு 6000 வார்த்தைகள் சொல்லவில்லை, ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை. இந்த 6000 பிசாசுகள் எங்க போச்சுன்னா அங்க இருந்த 2000 பண்டிகளுக்குள்ளே போச்சு. 2000 பண்டிகளுக்குள்ள 6000 பிசாசு போச்சுன்னா ஒரு பண்டிக்குள்ள எத்தனை பிசாசு போயிருக்கும்? 2000 பண்டிக்குள்ள 6000 பிசாசு போச்சுன்னா ஒரு பண்டிக்குள்ள 3 பிசாசு. அப்ப 3 பிசாசு ஒரு பண்டிக்குள்ள போனது. அந்த பண்டி என்ன செஞ்சது? ஓடி போய். அப்போ 2000 பண்டி என்னதான் செஞ்சது? அப்ப இந்த 6000 பிசாசும் என்ன ஆவி? சத்தமா சொல்லுங்க. தற்கொலை. அப்ப ஒருவனை தற்கொலைக்குள்ளே நடத்த எத்தனை ஆவிகள் போதும்? 3 ஆவி போதும். ஆமாவா இல்லையா? அப்ப இந்த 6000 பிசாசுகள் இவனுக்குள் இருந்தும் இவன் ஏன் சாகல? ஒரு பன்றிக்குள்ள மனுஷனோட வெயிட் கூடுதல் பன்றி. ஆமாவா இல்லையா? 200-250 கிலோலாம் இருக்குமா? சிலர் இருப்பாங்க, அவங்கள விட்டுருங்க. 3 ஆவிகள் ஒரு பன்றிக்குள்ள போனதும் சூசைட் பண்ணிட்டு, 2000 பண்டியும் சூசைட் பண்ணிச்சுன்னா அத்தனையும் தற்கொலை ஆவி.
இந்த தற்கொலை ஆவி 6000 ஒருவனுக்குள் இருந்தும் அவன் சாகல. ஏன் சாகல? தாவீது சொல்லுவார், கர்த்தர் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய பெர்மிஷன் இல்லாம இந்த தீபத்தை அணைக்க 6000 இல்ல 6,00,000 பிசாசுகள் வந்தாலும் முடியாது. சங்கீதக்காரன் சொல்றான், இவன் எப்பொழுது சாவான், இவன் பேர் எப்பொழுது அழியும் என்று சத்துருக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவர் ஒப்பு கொடுக்காம தீபம் அணையாது. அப்போஸ்தலர்கள் எல்லாரையும் கொல்றாங்க. பவுலை வெட்டி கொல்றாங்க, ஆமென், யாக்கோபை வெட்டி கொல்றாங்க, பேதுருவை தலைகீழ அடிச்சு கொல்றாங்க. இப்பொழுது யோவான், சரித்திரம் சொல்லுது, யோவானை கொதிக்கிற எண்ணெயில எல்லாம் போட்டு பார்த்தாங்களாம், சாகல. விஷத்தை கொடுத்து பார்க்கறாங்க, சாகல. இப்பொழுது டொமிஷியன், அந்த காலத்துல ஆண்ட டொமிஷியன் சக்கரவர்த்தி பார்க்கறான், என்னடா இவன் சாக மாட்டேங்கிறான், ஒன்னு பண்ணு, இவனை பத்மு தீவுல தூக்கி போடுவோம். அங்க சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, பேச்சு துணைக்கு ஆளும் கிடையாது, அங்கேயே இருந்து சாகட்டும். பத்ம தீவுல தூக்கி போட்டதும் டொமிஷியன் நினைச்சான், இவன் இருக்கிறத ஒண்ணுதான், சாகிறத ஒண்ணுதான், இங்க இருந்து சாக போறான். இப்படி தூக்கி போடப்பட்ட ஆமென் யோவான் பத்மு தீவுல விழுந்ததும் திடீரென்று சத்தம் கேட்கிறது, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். இவன் திரும்பி பார்க்கிறான், யார் மார்பில் சாய்ந்திருக்கிறாரோ அவர் பொற்கச்சை கட்டினவராய் அங்கே வந்து நிற்கிறார். ஆமென். நின்றதும் செத்தவனை போல பாதத்தில் விழுகிறார். அவர் அவருடைய வலது கை அவன் மேல வைத்து பயப்படாதுன்னு சொல்லி தட்டி எழுப்பி கையை காட்டி கொடுக்கிறார். பாரு, என் கையில பாரு, என்ன ஆண்டவர் உங்க கையில இருக்கிறது? மரணத்தின் திறவுகோலும் பாதாளத்தின் திறவுகோலும் யார் கையில இருக்கு? டொமிஷியன் கையில இல்ல, மரணத்தை ஜெயித்தவர் கையில இருக்கிறது. என்ன அதன் அர்த்தம்? யோவானே, நீ எப்போ சாகணும்னு தீர்மானிக்கிறது டொமிஷியன் சக்கரவர்த்தி அல்ல. முன்னமே நான் உனக்கான காலத்தை குறித்திருக்கிறேன், அதுவரை நீ வாழ்வது நிச்சயம். ஆமென். இல்லைன்னா நம்மோடு திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். கதையை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? கர்த்தர் ஒப்பு கொடுக்காமல். சிஸ்டர் அந்த வார்த்தையை சொன்னாங்க சாட்சியில, நான் அதை ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன், தேவனுடைய பெர்மிஷன் இல்லாம உங்க தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விடாது. ஹல்லேலூயா. இவ்வளவு போராட்டத்தின் நடுவிலும் இந்த வாலிபன் வாழ்ந்து கொண்டிருக்க காரணம் என்ன? சொல்லுகிறேன், அவருடைய தீர்மானம் மேல இருக்கிறது. எப்படி பாதத்தில் விழுந்தானோ அதே போல நீ ஒப்பு கொடுப்பாயானால், ஆமென், எல்லா தடைகளை மாற்றி உன்னை பிரகாசிப்பிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏசபேல் நாளை குறிக்கிறார், அதிகாரத்தில் இருக்கிறவ. நாளைக்கு இதே நேரத்தில் எலியாவின் கதையை முடிப்பேங்கிறார். அவன், ஆண்டவரே, நான் ஒரு பொம்பளை கையால சாகிறதுக்கு நீங்களே என்ன எடுத்துக்கோங்க. ஆண்டவர் தட்டி எழுப்பி கிளம்பிட்டார். நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவே, ஏசபேல் இன்னைக்குதான் உனக்கு நாள் குறிக்கிறார். நான் உனக்கான பாதையை நீ தோண்டு முன்னமே போட்டுட்டேன். இந்த பாதையில இதுவரை என்னால உன்னை கொண்டு வர முடியுமானால் இனியும் உன்னை நடத்த முடியும். எனவே தான் சொல்லுகிறார், இதுவரை ஏந்தினேன் இனியும் ஏந்துவேன், இதுவரை தாங்கினேன் இனியும் தாங்குவேன், இதுவரை சுமந்தேன் இனியும் சுமப்பேன். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தர் இவனுக்கு வாழ்க்கை கொடுக்கிறார். இவன் இப்பொழுது வஸ்திரம் தரித்தவனாய் உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை ஜனங்கள்லாம் பார்க்கிறாங்க. ஜனங்கள்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்பொழுது இவன் ஆண்டவரிடத்துல கேட்கிறான், ஆண்டவரே, நானும் உங்க கூடவே வரேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு இறங்கி செஞ்ச பாத்தியா, இதை இந்த பட்டணத்துல எல்லாருக்கும் சொல்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னா, அந்த பட்டணத்தின் பிரதிநிதியாவே அவனை மாத்திட்டார் ஆண்டவர். அதுக்கப்புறம் அவர் அந்த பட்டணத்துக்கு வரல. ஏன்? எனக்கு ஒளியா நான் உன்னை வச்சிருக்கேன். யார? 6000 பிசாசுகளால் வாழ்க்கை இழந்தவன. இப்போ அந்த பட்டணத்துக்கு இயேசு தெரியணும்னா யார்கிட்ட வரணும்? இவங்கிட்ட வரணும். வேதம் சொல்லுகிறது,
உதிக்கிற உன் ஒளியினிடத்தில் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். வேதம் சொல்லுகிறது 5வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்க. அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அடுத்த வார்த்தை, எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. கர்த்தர் ஒருவனை பிரகாசிக்கிறார். கர்த்தர் ஒருவனை பிரகாசிக்கிறதை 6000 பிசாசுகள் சேர்ந்தாலும் தடுக்க முடியாது. ஆமென். நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றேன் தெரியுமா? ஆமென். இவனை பிரகாசிக்க முடியுமானால் கர்த்தர் நிச்சயமாய் வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, என்னையும் அவரால் பிரகாசிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் அவருடைய ஸ்தானாபதியா அவனை மாத்திட்டு போயிட்டார். வேற யார் வீட்டுக்கும் போகலங்க, வேற யாரையும் பார்க்கல, அந்த பட்டணத்து ஆசாரியனை கூட பார்க்கல. நீ போய் சொல்லு, எல்லார்ட்டையும் போய் சொல்லு, அவ்வளவுதான். கிளம்பிட்டார், படகுல ஏறி இக்கரைக்கு வந்துட்டார். ஆமென். ஒருவனுடைய வாழ்க்கை எவ்வளவு அர்த்தம் உள்ளதாய் மாற்றுகிறார் பாருங்க. அவன் செய்தது என்ன தெரியுமா? ஏங்குறான். அதுதான் தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து. ஆமென். சரண்டர் பண்ணிடுங்க, ஒப்படைத்து விடுங்க. 2007 என் வாழ்க்கையில பெரிய கேள்விக்குறி. நான் விரும்புகிற வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன். ஆண்டவர் சைலண்டா அமைதியா இருக்கிறார். அதன் பிறகுதான் அறிந்து கொண்டேன், நான் என்னுடைய விருப்பத்தை எல்லாம் சூழ்நிலை கேட்டார் போல, காலத்தை கேட்டார் போல மாற்றி மாற்றி எழுதுறேன். அப்படிதான் நாங்கள் எல்கேஜி படிக்கிற பிள்ளைகிட்ட நீ என்னவாகணும்னு கேளு, அவங்க அந்த டைம் அவங்கள எது அட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம் அதுவாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதே பிள்ளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது நீங்கள் கேளுங்க, எல்கேஜியில் சொல்லுவாங்க நான் போலீஸ் ஆகணும்னு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கேளுங்க நான் டீச்சர் ஆகணும்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அதே பிள்ளைகிட்ட கேளுங்க நான் கலெக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க. இப்படி காலம் மாற மாற தங்களுடைய விருப்பங்கள் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கும். தேவனுடைய தீர்மானம் என்பது ஏற்கனவே போடப்பட்டது. அப்பொழுதுதான் 2007 கடைசியில் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரை என்ன வைக்கிறேன், உடைக்க வேண்டியதை உடைச்சிருங்க, உருவாக்க வேண்டியதை உருவாக்குங்க. அவன் ஒப்புவிக்க, என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்தீரே. பிறக்கும் முன்னமே என் பெயரை அறிந்தீரே, அவயம் அனைத்துமே அழகாக வரைந்து. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், என்னிடம் உள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தே, அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடம் உள்ளதையே, ஓ தேங்க்யூ ஃபாதர், அந்நாள் வரையிலுமே அதை காத்திட. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈசாக்க பலிபீடத்துல வச்சது மாதிரி வச்சிடணும். வாழ்க்கை பிரகாசிக்கணும்னா இதுதான் வழி. இவனுக்கு இருந்த அந்த கொஞ்ச பலத்துல போய் பாதத்துல விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்கிட்டார். ஈசாக்கை பார்த்து ஆபிரகாம் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு ஈசாக்கை கண்ட இடத்துல வைக்கல, கர்த்தருடைய பலிபீடத்துல வைக்கிறான். அவர் சமூகத்துல வைக்கப்பட்டு அவர் பார்த்து கொள்வார். சீஷர்கள் வந்து இயேசுவினிடத்துல கவலைப்படுறாங்க, ஆண்டவரே 3 நாளா இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, அவங்கள போக சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாங்க, உட்கார வைண்டார். அவங்க எங்க இருக்கிறாங்க? ஆண்டவரே வனாந்திரத்தில் இருக்கிறாங்க. வனாந்திரம் நீங்க இப்படிதான் பாக்குறீங்க, நான் சொல்லட்டு அவங்க எங்க இருக்கிறாங்க, அவங்க என்கிட்ட இருக்கிறாங்க. தேவ பிள்ளைய நம்ம இப்படிதான் பார்க்கணும். நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் குடிசையில இருக்கிறேன்.
நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் யாரும் இல்லாத இடத்துல இருக்கிறேன். நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் இப்படி காய்ந்த ஒரு இடத்துல இருக்கிறேன். இல்ல, நீங்க எங்க இருக்கிறீங்க? நான் அவரோடு இருக்கிறேன், நான் அவரிடத்தில் இருக்கிறேன். ஆண்டவர் உட்கார வேண்டார். உங்ககிட்ட என்ன இருக்கு? ஆண்டவர் 5 அப்பம் 2 மீன் இங்க கொண்டு வாண்டார், என்கிட்ட கொடுண்டார். நீ கொடுத்து பாரு. கொடுத்தாங்க. அவர் கையில் எடுத்தார், ஆசீர்வதித்தார், அதை உடைக்கிறார். அவர் கையில் இருக்கிறத உடைச்சா கூட ஆசீர்வாதம் தாங்க. ஆமென். சிலரை உடைக்கிறார் பிளஸ் பண்றதுக்காக. ஹல்லேலூயா. அவர் கையில் எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு உடைக்கிறார். அவரால் உடைக்கப்படுறவன் தான் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒப்புவி, என்ன வேணாலும் செய்யுங்க ஆண்டவரே. இந்த பலிபீடத்தில் வைக்கிறது அதுதாங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், யெகோவாயிரே. பலிபீடத்தில் வைக்கப்பட்ட ஈசாக்கின் மேல ஆபிரகாம் கூட கத்தி வைக்க தேவன் அனுமதிக்கவில்லை. அவனுக்கு இருக்க கொஞ்சம் பலத்தில் இந்த ராத்திரி வேளையில் நீங்க எந்த நிலையில் இருக்கிறீங்கன்னு தெரியாது. 6000 பிசாசுகள் அலைக்கழிக்கப்பட்டு வஸ்திரம் கூட போட முடியாம கல்லறையில குடியிருந்தவனே கர்த்தர் பிரகாசிப்பார்னா, கர்த்தர் இன்னைக்கு நல்லா தானே வச்சிருக்கிறார். என் வாழ்க்கை எப்படி ஆயிட்டு, என் வாழ்க்கை எழும்புமா? கர்த்தர் இந்த நாளில் உங்கள் காதுகள் கேட்க இந்த வார்த்தைகளை பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். எந்த மனுஷனையும் ஆண்டவர்கிட்ட உன் பிரச்சனையை பெருசா சொல்லாத. நீ இருக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தரை பெரிதாய்ப்பார். அவர் பிரச்சனத்துல பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல இருக்குமா. ஆமே. இயேசு இருக்கிற போட்டை வேணா சாத்தானுக்கு அசைக்க முடியும், ஆனா அந்த போட்டை மூழ்கடிக்க அவனால முடியாது. ஆமே. பிரகாசித்தார். மூன்றாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, சிலுவையில் அவரோடு கூட 2 கள்ளர்கள் அறையப்பட்டாங்க. அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சது, இதோட முடிஞ்சது. இந்த சூழ்நிலையில தான் ஒருவன் உணர்த்தப்படுகிறான், உணர்வடைகிறான். ஆரம்பத்தில் அவனும் நிந்தித்தான். பைபிள் எப்பவுமே 4 சுவிசேஷங்களையும் சேர்த்து வச்சு படிக்கணும். அப்படி படிக்கும்போது தான் சரியான பிக்சர் கிடைக்கும். ஏன்னா ஒரு சம்பவம், சில சம்பவங்கள் 4 சுவிசேஷத்திலும் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். சில சம்பவங்கள் சில சுவிசேஷத்தில் லைட்டாக எழுதப்பட்டு ஒரு 2 லைனில் முடிஞ்சிருக்கும், இன்னொரு சுவிசேஷத்தில் அது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். எனவே சுவிசேஷம் படிக்கும்போது 4 சுவிசேஷத்தையும் வைத்து பார்க்கும்போது தான் சரியான பிக்சர் கிடைக்கும். அப்படி நீங்கள் 4 சுவிசேஷத்தை வைத்து பார்த்தால் தெரியும், முதல்ல 2 கள்ளர்களுமே அவரை நிந்திப்பாங்க. ஆமென். அதன் பிறகு அவருடைய பிரசன்னத்தில் ஒருவன் உணர்த்தப்படுகிறான், இன்னொருவன் நிந்தித்துக் கொண்டிருக்கும் போதே இவன் அவனை கடிந்து கொள்ளுகிறான். நீ சிலுவையில் அறையப்பட்டும் இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்கிறியே, நாம் செய்த தப்புக்கு நாம் தண்டிக்கப்படுகிறோம், இவரோ ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டு இயேசுவை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். எப்படிப்பா நினைக்க முடியும்? நீ செய்த குற்றம் கொலை குற்றம், உன்னெல்லாம் மன்னிக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. பிலாத்துவால மன்னிக்க முடியவில்லை அவனை, ஆனால் இயேசு மன்னித்தார். இயேசு அவரை திரும்பி கூட பார்க்க முடியாது, ஆனால் அவனை பார்த்து சொல்றார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். எதற்காக இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் தெரியுமா? எந்த மனுஷனையும் அவரால் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். ஹல்லேலூயா. இயேசு மறுரூபமலையிலே மகிமையிலே காணப்பட்ட போது அங்கே அக்கினியை இறக்கின எலியா நின்றான், செங்கடலை பிளந்த மோசே நிற்கிறான், அவர்களோடு கூட பாவி என்று பாதத்தில் விழுந்த பேதுருவும் யோவானும் யாக்கோபும் நிற்கிறார்கள். அப்போ எலியாவும் மோசையும் நின்ற இந்த மகிமையில பேதுருவும் யோவானும் யாக்கோபும் நிற்க காரணம் யார்? இது நடுவில் ஒருவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர்தான் உன்னதமான தேவனுடைய குமாரன், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
இந்த ராத்திரி வேளையிலே என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஐயோ நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே, இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டேனே, எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா? உலகம் என்ன மன்னிக்காதே, மனுஷங்க என்ன மன்னிக்க மாட்டாங்களே. உலகத்தால மன்னிக்க முடியாதுங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளை உணர்ந்தவர்களாய் வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை ஒருவன் அறிக்கை செய்து விட்டு விடுவானால் அவன் இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. அவரை உறுதியாய் அதனாலதான் சொல்றேன், ஆண்டவரே நீங்க நினைச்சா ஆண்டவரே எனக்கு அங்க இடம் உண்டு. ஆண்டவரே தன் பிள்ளைகளை உணர்கிறான். எவன் ஒருவன் தன் பிள்ளைகளை உணர்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் தன் பாவத்தை அறிக்கை செய்ய முடியும். எவன் ஒருவன் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்று இருதயத்தில் தீர்மானிக்கிறானோ அவனால மட்டும்தான் பாவத்தை அறிக்கை செய்ய முடியும். எவன் ஒருவன் தான் செய்த செயல் நிமித்தம் மனம் வருந்துகிறானோ, அந்த ஆயக்காரன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் மார்பில் அடித்து பாவியாகி என் மேல் கிருபையாய் இரும் என்று சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அவன் செய்த தவறை நினைத்து வருந்தினான். ஏன் காயினால் அது செய்ய முடியல தெரியுமா? அவன் இன்னும் பாவம் செய்ய விரும்பினான். தேவ சமூகத்தில் வந்து கர்த்தர் உணர்த்துகிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? எச்சரித்த பிறகு, ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை மன்னியும் ஆண்டவரே, இனி நான் தீமை செய்ய மாட்டேன் என்று அந்த இடத்துல அவன் அர்ப்பணித்திருந்தால் அவனுடைய பலி அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அவன் அதை விரும்புவதை காட்டிலும், என் பலி அங்கீகரிக்கப்படுவதை காட்டிலும் நான் பாவம் செய்வதை விரும்புகிறேன் என்று தெரிந்து கொண்டவன் காயின். ஹல்லேலூயா. ஆமென். எதுங்க இன்னைக்கு அநேக நாம் எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? ஆலயத்தில் நாம் ஏறெடுக்கிற பலியை தேவன் அங்கீகரிக்கணுமா, இல்ல நாம் பாவம் செய்யணுமா? இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், வந்து கூட்டத்தோட பாடுவேன், ஆராதிப்பேன், கேட்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஆராதித்தா வெளியிருந்து பார்க்கிறவங்க சொல்லுவாங்க பரிசுத்தவான்களின் கூட்டம் என்று. ஹல்லேலூயா. எல்லாம் ரைட்டு தான். ஆனா தேவன் அங்கீகரிக்கிறாரா? தேவன் அங்கீகரிக்கணும்னா தன் பிள்ளைகள் உணர்த்தப்படணும். அந்த ஆயக்காரன் தன் பிள்ளையை உணர்ந்த போது கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இவன் நீதிமானாக்கப்பட்டான் என்றார். அவர்கிட்ட இருக்கிறங்க, அவர் எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழே இருக்கிறது. அவரால் யாரை நீதிமானாக்க முடியும்? எந்த மனுஷனையும் பிரகாசிக்க முடியும்? இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் உன் பாவங்களை மன்னிக்க வந்திருக்கிறார். நீ எப்படிப்பட்டவன், உன் பாவங்கள் ஆமென் அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் கர்த்தர் அதை மன்னிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சிலுவையில் 2 பேர் தொங்கினாங்களே, 2 பேரையும் பரதீசில் இருப்பாயின்னு சொல்லல. உணர்த்தப்பட்ட ஒருவன், இடம் கொடுத்தவனை, இடம் கொடுத்தவன், ஒப்பு கொடுத்தவன், உணர்த்தப்பட்டவன், இவர்களை தேவன் பிரகாசித்தார். இன்னைக்கு தேவன் இவர்களை அடையாளமாய் வைத்திருக்கிறார். உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க விரும்புகிறார். தீர்மானத்தை நிறைவேற்றி சாட்சியாய் நிறுத்தி நித்தியத்திலே கொண்டு போய் சேர்த்து, அவர் நித்தியத்திலே தம்முடையவர்களை கொண்டு போய் சேர்த்து என்ன சொல்லுவாராம் தெரியுமா? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும். அப்படி சொல்லும் போது அந்த கூட்டத்தில் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு, அவரால் பிரித்தெடுக்கப்பட்டு, அவரால் பிரகாசிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் காணப்படுவார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், காலங்கள் சீக்கிரம் முடிந்துருங்க. எவ்வளவு காலம் வாழ போறோம்னு தெரியல. 2022 இப்பொழுதுதான் ஆரம்பித்தது, பாதி முடிஞ்சிச்சு, இனி மீதி தான் இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், கால சூழ்நிலை நம்ம வித்தியாசமா பார்க்கிறோம்ல. சூரியன் பூமியை விட ரொம்ப தூரம் மேல போயிட்டான். ஆமென். என்ன நடக்குது, எப்படி நடக்குது ஒண்ணுமே தெரியல. மனிதன் என்னெல்லாமோ கண்டுபிடித்து பார்க்கிறான், ஆனா இயற்கையில மாற்றங்களை அவனால கிரகிக்க முடியவில்லை. ஒரு பூச்சி வந்து எல்லாரையும் 2 வருஷம் அடைச்சு போட்டுட்டு, ஆமாவா இல்லையா? வைரஸ் மாறிட்டே இருக்கு. மனுஷன் புதுசு புதுசா மருந்து கண்டுபிடிக்க வைரஸும் புதுசு புதுசா மாறிட்டே இருக்கு. ஒன்னும் பண்ண முடியல, யாருக்கும் எதுவும் செய்ய முடியவில்லை. மனிதனுடைய ஞானம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனவேதான் அவர் பரலோகத்தில் வீட்டிருக்கிற ஒரு நகைப்பாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள இந்த ஓட்டம் முடிஞ்சிடும். நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், ஓட்டம் முடியும் போது ஆமே நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இடங்கொடுங்கள், ஒப்பு கொடுங்கள், உணர்வுள்ளவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாம் ஆண்டவர் சமூகத்தில். எத்தனை பேர் பேதுருவ மாதிரி இடம் கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் அந்த 6000 பிசாசுகள் பிடித்த வாலிபனை மாதிரி தேவனுடைய பாதத்தில் விழ போறீங்க? எத்தனை பேர் அந்த சிலுவையில் தொங்கினானே, ஹல்லேலூயா,
உலகம் மன்னிக்காததுனால அவனை சிலுவையில் அடிச்சது, அவர் மன்னித்ததுனால பரதேசில் அவனுக்கு இடம் கொடுக்கப்பட்டது. இந்த ராத்திரி வேளையில் அப்பா, இதோ நான் உங்க சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை தயவாய் மன்னித்து அங்கீகரியும் என்று உண்மையாய் விரும்பி கேட்கிறவங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையை பிரகாசமிக்க பண்ண உம்மால் மாத்திரமே கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன், இதோ என்னை ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. பழுதாய் கிடக்கிறேன் அப்பா, பயனற்று கிடக்கிறேன் ஆண்டவரே, பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே. ஏன் வாழுறேனே தெரியாம வாழ்கிறேன் அப்பா, அலைக்கழிக்கப்படுகிறதப்பா. யாருக்கு வேண்டாத வாழ்க்கையாய், யாரு விரும்பாத வாழ்க்கையை என் வாழ்க்கை காணப்படுகிறது ஆண்டவரே. ஏமாற்றம் அடைந்தவன் ஒன்றுமில்லாதவனை தேடி மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றினீரே. 1000 பிசாசுகளால் அலைக்கழிக்கப்பட்டவனை அந்த பட்டணத்தின் பிரதிநிதியாய், உம்முடைய ஸ்தானாபதியாய் கர்த்தர் நிறுத்தினீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலகத்தால் மன்னிக்க முடியாத குற்றம் சுமத்தப்பட்டவனை கர்த்தர் கிருபையாய் அங்கீகரித்தீரே. உம்மால் மாத்திரமே என்னை பிரகாசிக்க பண்ண முடியும் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளை எத்தனை பேர் உண்மையாய் கேட்கிறீங்க, என் வேல் உம்முடைய முகத்தின் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணுவீராக, எங்களுக்கு நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. கேளுங்க, ஏசப்பான்னு கதறுங்க. அந்த 6000 பிசாசுகள் பிடித்த அந்த வாலிபன் கூக்குரலிட்டானா, கதறினா. அவனுக்கு வேற வழி தெரியல. தாவீது சொல்றார், என் சத்தம் அவருடைய செவிகளில் ஏறிற்று. ஆண்டவரே, என் வாழ்க்கை பிரகாசிப்பீராக. உண்மையாய் விரும்புகிறவங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்க நிலையை சொல்லி கேளுங்க. பேதுரு தன் நிலையை சொன்ன, ஆண்டவரே, நான் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்னும் இல்லை. அந்த வாலிபன் கூக்குரலிடுறான். அந்த சிலுவையில் தொங்கின அந்த கள்ளன், ஆண்டவரே, என்ன தப்பு பண்ணிட்டேப்பா, உங்களால மன்னிக்க முடியும், என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. உண்மையாய் விரும்புறவங்க உங்க கரங்களை உயர்த்தி சத்தமா ஏசப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். முழு பலத்தோடு ஏசப்பா, என்னை பாரும் ஆண்டவரே, என்னை தொடுவீராகப்பா, என் வாழ்க்கையை பிரகாசிப்பீராக. ஹல்லேலூயா. என்னை கைவிடாதீரும், என்ன நிந்தை நேரிடும். 2 கைகளை உயர்த்தி கண்களை மூடு. என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும், உமக்காக உமக்காக யாவும் சகிப்பே, உமது பெலனிதிடுமே, உமக்காக உமக்காக யாவும் சகி ரேமம் லோ ஷேமம் ரோதனரா. அப்படியே சொல்லுங்க. உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தேன், உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்ப்பேன், உண்மையாய் பலப்படுத்துங்க. உடைய முகத்தின் ஒளி உங்க பிள்ளைங்க மேல பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இறங்குவீராக, கர்த்தர் பயன்படுத்துவீராக. உடைய தீர்மானம் இவர்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. யார் யார் அற்பமாய் பார்த்தார்களோ அவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. கிருபையாய் அக்கிரமங்களை பாவங்களை மன்னித்து கர்த்தர் ஏற்றுக்கொள்வீராக. உம்மால் மாத்திரமே பிரகாசிப்பிக்க பண்ண முடியும் ஆண்டவரே. நீர் நல்லவரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற
தேவனாயிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. Glory be to Jesus. Amen. Amen.